இப்போ எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போயிட்டார் இவர்? இல்லை, கொஞ்சம் கவனிச்சிங்களா? ஸ்டோரியை நம்ம பார்க்கும் பொழுது ஒட்டு மொத்தமாக கொண்டு வர்றாரு. ஆபிரகாமுடைய சந்ததி, நீங்கள் முன்னறிவிக்கப்பட்டது, அதுக்கு அடுத்ததாக மேசியா என்று சொல்லி வருவார். அவர் முழுவதுமாக மோசேனுடைய வழியின்படி அவர் இன்னொரு தீர்க்கதரிசி வருவார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களுடைய புத்திரராக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இதெல்லாம் நிறைவேறணும். அது என்ன நிறைவேறும் என்றால், உன்னுடைய வம்சத்தின் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது எப்படி? அதில் இந்த மொழிபெயர்ப்பில் எப்படி எழுதியிருக்கு? உன்னுடைய சந்ததியில் முழுவதுமாக எல்லாரும் உன் தலைமுறையினரால் உலகின் ஒவ்வொரு தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா இருக்குல்ல? அது ஒவ்வொரு தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். ஒவ்வொரு தேசத்தினுடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நீ உன்னை ஒரு தேசமாக ஆக்க போகிறேன், அது பின்னாடி வரும். உன்னுடைய தேசமாக ஆக்க போகிறேன். உன்னுடைய தேசம் முழுவதுமாக இந்த சரித்திரத்துக்குள்ளாக இருந்து எல்லா தேசங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். இப்போ சரித்திரம், மாபெரும் சரித்திரத்துக்குள்ளாக எல்லா தேசத்தினுடைய சரித்திரமும் உள்ளடங்குகிறது. இந்த சுவிசேஷத்துக்குள்ளே எங்கே வருது? ஏதோ இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும், கிறிஸ்தவங்களுடைய பாரம்பரியம் மட்டும் அப்படின்னு இல்லை. எல்லா தலைமுறைகளையும் எல்லா தேசங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். இது எங்கே நிறைவேறுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுது. இன்று எங்கே நிறைவேறுகிறது என்றால் இந்த நம்முடைய சபையின் மூலமாக நிறைவேறுகிறது.